பாரிய குற்றங்களுடன் தொடர்புடைய கஞ்சிப்பானை இம்புரான் மற்றும் லொகுபெட்டி ஆகியோரை இலங்கைக்கு நாடு கடத்துமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கையை பெலாரஸ் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாரிய குற்றங்களுடன் தொடர்புடைய கஞ்சிப்பானை இம்ரான் மற்றும் லொகுபெட்டி ஆகியோரை இலங்கைக்கு நாடு கடத்துமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கையை பெலாரஸ் அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி அவர்களை இலங்கைக்கு நாடு கடத்துவது தொடர்பான தகவல்களை அடுத்து வரும் நாட்களில் பெலாரஸ் அரசாங்கம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கஞ்சிப்பானை இம்ரான் மற்றும் லொகுபெட்டி ஆகியோருடன் அமில ரோடும்பாவும் கைது செய்யப்பட்டு பெலாரஸில் உள்ள தடுப்பு மையத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெலாரஸ் நாட்டுக்குள் நுழைய அவர்கள் சமர்ப்பித்த கடவுச்சீட்டு மற்றும் விசாக்கள் போலியானது என தெரிய வந்துள்ளது. அவர்களை நாடு கடத்துவதற்கு பெலாரஸ் அரசாங்கம் அனுமதித்தால் 24 மணித்தியாலங்களுக்குள் அந்த குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை குற்றவியல் புலனாய்வு திணைக்களம் செய்துள்ளது. எவ்வாறாயினும் இலங்கை மற்றும் பெலாரஸ் நாட்டுக்கிடையில் சர்வதேச உறவுகள் இல்லாததால் இந்த நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படும் என்பது இன்னும் துல்லியமாக தீர்மானிக்கப்படவில்லை. லொகுபெட்டி ஒரு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் கஞ்சிப்பானை இம்ரானுக்கு முன்னர் வழங்கப்பட்ட சிவப்பு பிடியாணை ரத்து செய்யப்பட்டது. அது தொடர்பான வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டதே காரணமாகும். எவ்வாறாயினும் கைது செய்யப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் பெலாரஸில் கஞ்சிப்பானை இம்ரானுக்கு எதிராக சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17 வயது பாடசாலை மாணவி ஒருவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்துள்ளார். 17 வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்துள்ளார். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களுக்காக காத்திருந்த ரக்மானே அலவத்தென்ன பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 5 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் இவர் 2வது பிள்ளை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் மேலும் தெரிவிக்கையில், மாணவி இறப்பதற்கு சற்று முன்னர் கைகளை வெட்டி இரத்தத்தினால் கடிதம் ஒன்றினை எழுதி இளைஞர் ஒருவருக்கு அனுப்பியுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த மாணவி அவர் வசிக்கும் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் காதல் உறவில் இருந்துள்ளார். உறவை நிறுத்துமாறு பெற்றோர் பலமுறை எச்சரித்துள்ளமை தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்த மாணவியின் பிரேத பரிசோதனை கஹவத்தை ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்தியர் முன்னிலையில் இடம்பெற்றுள்ளதுடன் சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த மரணம் தற்கொலை என முடிவு செய்யப்பட்டுள்ளது.